கைஸ் டிஎஸ்கேக்கு இது நடந்தது கம்ப்ளீட்லி அன்ஃபேர் அப்படின்னே சொல்லலாம். டிஎஸ்கே குவாலிஃபயர் ஒன்னே விளையாடல, பட் தேர் எலிமினேட்டட் ஃப்ரம் த ஃபைனல்ஸ். ஸோ அப்படி எப்படிதான் டிஎஸ்கே எலிமினேட் ஆனாங்க, இது உங்களுக்கு ஃபேராக நடந்திருக்கா அன்ஃபேராக நடந்திருக்கு, அதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலில் பார்க்கலாம். அண்ட் கைஸ் அடுத்த வருஷம் சிஎஸ்கேயோட இன்னொரு ஓப்பனர் ஆயுஷ் மாதிரி கூட ஓப்பன் பண்ண போகிற அந்த பிளேயர் யாராக இருக்க போகிறாங்க? சஞ்சு சாம்சனா ருத்துராஜ் கைக்வாடா? இல்லைனா சஞ்சு சாம்சன் ருத்துராஜ் கைக்வாட் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ருத்துராஜ் கைக்வாடோடைய ரோல் அடுத்த வருஷம் என்ன ஆகிருக்க போகுது, அதை பற்றியுமே இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலில் பார்க்கலாம். வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், ஸ்ட்ரைட்டாகவே நம்ம டிஎஸ்கே அப்டேட்ஸ் பற்றி ஸ்டார்ட் பண்ணிடலாம். டிஎஸ்கேக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குவாலிஃபயர் 1 மேட்ச் இருந்துச்சு. ஸோ ஓகே, இன்னைக்கு 5:30 மணி குவாலிஃபயர் 1 மேட்ச் அப்படின்னு பார்த்தா மழை கைஸ், செம்ம மழை. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகவே இல்லை, ஜஸ்ட் டாஸை போட்டாங்க டிஎஸ்கே. அண்ட் டிஎஸ்கே இந்த டாஸை தோத்தாங்க. அண்ட் டிஎஸ்கேவுடைய பிளேயிங்கில் வந்து எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது, சேம் டீமோட போனாங்க. பட் கைஸ் மழை வந்து செம்மையாக கெடுத்து விட்டுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ மேட்ச் ஒரு பால் கூட நடக்காமல் இந்த மேட்ச் அபண்டன்ட் ஆயிடுச்சு. ஸோ ஓகே, அடுத்த நாள் இன்றைக்கு இன்னொரு டே இருக்கும் அப்படின்னு பார்த்தா அதுவுமே இல்லை கைஸ், ரிசர்வ் டேவே இந்த எம்எல்சியில் கிடையாது போல் இருக்குது. ஸோ ஓகே அப்படின்னு பார்த்தா டிஎஸ்கே திடீர்னு பார்த்தா சேலஞ்சர்ஸ் விளையாடணும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அண்ட் வாஷிங்டன் ஃப்ரீடம் டைரெக்டாக ஃபைனலுக்கு போயிட்டாங்க. இது எப்படி நடந்துச்சு அப்படின்னே தெரியல கைஸ். இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக கம்ப்ளீட்லி அன்ஃபேர் தான், இது ஃபேரான டிசிஷனே கிடையாது. நீங்கள் எப்படி ஒரு பாயிண்ட்ஸ் டேபிளில் உங்கள் டாப்பில் ஃபினிஷ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபைனலில் நீங்கள் அனுப்ப முடியும். ஸோ இப்போ பாஸ்டில் சில பல ஃபைனல்ஸை எடுத்து பார்த்தா சிஎஸ்கே அண்ட் டிசி இன் ஐபிஎல் 2021. ஸோ சிஎஸ்கே டாப் 2ல் இருந்தாங்க. அவங்க டாப் 2ல் இருந்ததுனால ஃபைனலில் போய் கூட ஜெயிச்சாங்க. அண்ட் இதே மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. இதே மாதிரி டாப் 2ல் முடித்தாங்க, டாப் 1ல் முடித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி இது ஃபேரான டிசிஷனாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெரியல. இட் இஸ் வெரி 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 அன்ஃபேர் கைஸ். இங்கேருந்து டிஎஸ்கே ட்ராஃபி ஜெயிக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டிசிஷன் எம்எல்சி, இந்த ஒரு டிசிஷனால தான் டிஎஸ்கே ட்ராஃபி ஜெயிக்காமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இங்கேருந்து டிஎஸ்கே ட்ராஃபி ஜெயிப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுட்ஃபுல் தான் கைஸ். பிகாஸ் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா சான்ஸ் இருந்துச்சு, அந்த எக்ஸ்ட்ரா சான்ஸ் சிஎஸ்கேக்கு இப்போதைக்கு இல்லை. இந்த எக்ஸ்ட்ரா சான்ஸை மிஸ் பண்ணிவிட்டு அன்லக்கியான வேலை எப்படி டிஎஸ்கே இந்த ட்ராஃபி ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் கைஸ், வெயிட் பண்ணி. ஸோ ஓகே கைஸ், இப்போ நம்மளோட கேப்டன் ருத்துராஜ் கைக்வாட் அடுத்த வருஷத்துக்கான புது ரோல் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ ருத்துராஜ் கைக்வாட் ஃபர்ஸ்ட்லி ஓப்பன் பண்ணுவார் அப்படின்னு பார்த்துடலாம். நிறைய ஃபேன்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயுஷ் மாதிரி ருத்துராஜ் கைக்வாட் தான் ஓப்பன் பண்ணணும். சஞ்சு சாம்சன் இஸ் பெஸ்ட் அட் 1 down பிகாஸ் அவருடைய ஸ்டாட்ஸ் 1 downல செம்மையாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ப்ராக்டிக்கலாக பார்த்தா ருத்துராஜ் கைக்வாட் ஓப்பன் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ண மாட்டார். பிகாஸ் அவர் இந்தியன் டீமோடைய அந்த டோரை கிராக் பண்ணும் அப்படிங்கிற ஒரு ஏமாக இருந்தாலுமே அண்ட் அதர் ஏம் அவருக்கு எதாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு டீமுக்கு எங்கே சூட் ஆகுது, இப்போ டீமுக்கு ஓப்பனிங்கில் விக்கெட்ஸ் ஃபாஸ்ட்டாக விழுந்துடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கர் ரோல் ப்ளே பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஸ்டார்டிங்கில் நல்லா ஸ்கோர் வந்துச்சா அட்டாக் பண்ணுற ரோலாக இருக்கட்டும், இந்த மாதிரி ரோலை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ருத்துராஜ் கைக்வாட் 1 downக்கு போயிருக்காரு. இங்கேருந்து ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது கண்டிப்பாக ருத்துராஜ் கைக்வாட் ஓப்பன் பண்ண மாட்டார் அடுத்த வருஷத்துக்கு அப்படின்னு தெரியுது கைஸ். ஸோ ஓகே, ஏதாச்சும் ஒரு சான்ஸாக இருக்கா ருத்துராஜ் கைக்வாட் ஓப்பன் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதே மாதிரி நம்ம 2026லேயுமே ஸ்டார்டிங் மேட்சஸில் ஓப்பனிங் ஃபெயில் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக ருத்துராஜ் கைக்வாட் ஸ்டெப் ஆன் பண்ணி ஓப்பன் பண்ணதா வரும். ஸோ அதுக்காக முன்னெச்சரிக்கையாக ருத்துராஜ் கைக்வாட் ஓப்பன் பண்ணும் அப்படின்னு இப்போ பண்ணால் ருத்துராஜ் கைக்வாட் ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் அந்த ஐபிஎல் 2026ல் சிஎஸ்கேக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் கைஸ். நீங்கள் நினைக்கிறீங்க கைஸ் சிஎஸ்கே ருத்துராஜ் கைக்வாட் ஓப்பன் பண்ண வைக்கணுமா? அதை மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் கைஸ். அண்ட் கைஸ் உங்களுக்கு டெய்லி வீடியோஸ் வேணுமா இல்லையா அதை மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள் கைஸ், மறக்காமல் சொல்லிட்டு போங்க கைஸ் இதை பற்றி மட்டும். ஸோ கைஸ் இந்த வீடியோ அடுத்த சந்திக்கலாம். பை கைஸ்.